வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கேரளா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேரளாவில் வந்து வறுத்தரிச்ச மட்டன் கிரேவி தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த டிஷ் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப் பெரிய வெங்காயம், 1 கப் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது, 5 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், 3 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 தக்காளி, மட்டன் 3/4 கிலோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும், ஏன்னா கேரளா சைடில் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடட்டும். அதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நல்லா தக்காளி குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடும் அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக குக் ஆகிடும். இப்போ தக்காளி குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஆனால் போனுள்ள மட்டன் யூஸ் பண்ணுறப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு நம்ம அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மட்டனில் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நான் இதில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிடலாம். அப்படின்னா மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்து தேங்காய் நல்லா துருவி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம்.
இப்போ இது நல்லா தேங்காய் சிவக்கட்டும், நல்ல ஒரு ஸ்மெல் வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம மிளகு சேர்த்துடலாம். மிளகு சேர்த்துட்டு அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அரைக்கிறப்ப நம்ம ரெண்டுமே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை ஆற விட போகிறேன் நான். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை தூவிடலாம். தூவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுடலாம். அதெல்லாம் நம்ம கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் திக்காக்கிக்கலாம் குழம்ப. இப்போ நம்ம ஒரு கடாயெல்லாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். எல்லா மட்டனுமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க விட்டலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது திரும்ப ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு அப்படின்னா இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான கேரளா மட்டன் கிரேவி தயார். இதை நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட வச்சு என்ஜாய் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.